ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள். அவரை நினைவு வச்சு இன்றைக்கு அவர் எழுதிய கவிதை பாடலோட விளக்கத்தையும் சொல்கிறேன் இந்த பதிவில். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. பாடல் வரிகள் இதோ உங்களுக்காக. தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிற பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உலகம் முழுதும் ஒரு பெரிய கனவு தோற்றம். அந்த பெரிய கனவுக்குள்ள ஒரு சிறு கனவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த கனவை நிஜம் என்று எண்ணி உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் மனிதர்கள். நெருப்பை கனியென்று நினைத்து அதில் வீழ்ந்து மடியும் வீட்டில் பூச்சிகள் போன்றவர்கள். இந்த மெய்ஞான புரிதலுடன் தொடங்குகிறது பாரதியின் சுயசரிதை பாடல். தான் தெளிந்துணர்ந்த இவ்வுண்மையை உலகத்திற்கு எடுத்துரைக்க முனைந்தான் மகாகவி பாரதி. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று உபதேச மொழி அழித்தான். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று உணர்விழ பாடினான். ஆனால் தனது சொற்கள் சமுதாயத்தில் எந்தவிதமான மாற்றத்தையும் விளைவிக்காததைக் கண்டு கொதித்தான், மனம் வருந்தினான். இந்த வீண் படு பொய்யை விரும்பிடும் மனிதர்களின் இழிநிலையை தெய்வத்திடம் சொல்லி முறையிட்டான். இவ்வேடிக்கை மனிதர்களைப் போல் தன்னையும் விழுந்து மடிய விடாமல் சொல்லில் சுடரும் தோளில் வலிமையும் வையத் தலைமையும் அருள வேண்டினான். இப்படி சிறுமை கண்டு பொங்கும் உணர்ச்சி பிரவாகமே துதியாய் ஒளிபெற்று தேடிச்சோறு நிதம் தின்று என்னும் யோக சித்தி பாடலாக உருவெடுத்தது. நல்லதோர் வீணையாக இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை தன்னலமென்னும் திரை மூட நரை கூட பிணிச்சேர காலனுக்கு இரையாக முடிந்துவிடக்கூடாது. இந்த அக்கறையும் அன்பும் சேர்ந்து இடித்துரைக்கும் பாங்குடன் எழுந்த ஆவேச வெளிப்பாடே தேடிச்சோறு நிதம் தின்று என்னும் இந்த பிரார்த்தனை பாடல். பராசக்தியை பார்த்து பாரதி பாடிய இந்த பாடல் நமக்குள் இருக்கும் உள்மன அழுக்குகளையும் குற்றம் குறைகளையும் அப்பட்டமாக சுட்டிக்காட்டும் நிலை கண்ணாடி போலவும் திகழ்வதை யாரும் மறுக்க முடியாது. தேடிச்சோறு நிதம் தின்று வாழும் வாழ்க்கை மனிதனை ஒரு குறுகிய வட்டத்தில் வைத்து தன்னல சிறையில் தள்ளி தனிமைப்படுத்தும். அதனால் மனித வாழ்வு தாவர வாழ்விலிருந்தும் விலங்கின வாழ்விலிருந்தும் மாறுபட்டு பயனுள்ள செயல்கள் செய்து வாழ்ந்ததற்கான அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும். பாரதியார் காட்டும் இந்த முக்கியமான வாழ்க்கை பண்பை நாம் உணர வேண்டுமென்றால் இதை வெறும் தோத்திர பாடல்தானே என்று அலட்சியமாக எடுக்காமல் இந்த பாடல் அறிவுறுத்தும் உன்னதமான வாழ்நெறியை புரிந்து கொள்ளுதல் அவசியம். வாழும் வாழ்வை பயனுள்ளதாக்காமல் வீணடிக்கும் மனிதர்களை பார்த்து ஏளனமும் வெறுப்பும் மனவேதனையும் இவர்கள் திருந்தி வாழ மாட்டார்களா என்னும் ஏக்கமும் ஒருங்கே வெளிப்படும் இந்த பாடலின் உட்பொருளை இந்த பதிவில் நாம் சற்று விரிவாக காண்போம். இதோ கவிதை வரியின் முழு விளக்கம். தேடிச்சோறு நிதம் தின்று உழைத்து பசிக்கு உணவு தேடி தினமும் உண்பது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாழ்வின் அர்த்தமற்ற சிறு சிறு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பது. மனம் வாடி துன்பம் மிக உழன்று மனம் வாடி பல துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையை கழிப்பது. பிறர் வாட பல செயல்கள் செய்து பிறரை துன்புறுத்தும் பல செயல்களில் ஈடுபடுவது. நரை கூடி கிழப்பருவமெய்தி நரை வந்து கிழத்தனம் அடைவது. கொடுங்கூற்றுக்கு மரணத்திற்கு மரணத்தை தழுவுவது. இந்த வரிகள் மனித வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் போல் எதற்காக வாழ்கிறோம் என புரியாமல் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு துன்பப்பட்டு இறுதியில் மரணம் அடைவதை குறித்து பாரதியார் ஆதங்கத்துடன் இந்த கவிதை வரிகளை பாடியுள்ளார். நன்றி. வாழ்க வளமுடன்.